வெல்கம் டு மகி மஞ்சள். இன்றைக்கி மீன் குழம்பு தான் பார்க்க போகிறீங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, இதுக்கு தேவையான பொருள், புளி, மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் தான் நான் போடுறேன். மீன் குழம்புக்கு முதல்ல கடாய் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றணும். கடுகு, ஜீரகம், வெந்தயம் போட்டு தாளிக்கணும். கருவேப்பிலை, பச்சை மிளகா, பூண்டு நல்லா வறுத்து எடுத்துட்டு வெங்காயத்தை கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வறுத்துருங்க. வெங்காயம் நல்லா வெந்துட்ட அப்புறம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கிடணும். தக்காளியை புழிஞ்சி போட்டோம்னா வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்ட அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் 5 டீஸ்பூன் நான் சேர்க்குறேன். நீங்கள் காரம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஏற்றுறதோ குறைச்சிக்கிறதோ செய்யுங்க. மிளகாத்தூள் பச்சை வாசனை பொருளுக்கும் வறுத்துட்டு புளியை கரைச்சி அதில் ஊற்றணும். நான் எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். நான் இந்த குழம்புக்கு 3 தக்காளி எடுத்திருக்கேன். இது புளிப்பு கம்மின்றதுனால 3 எடுத்திருக்கேன். தக்காளி புளிப்பாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயமாக இருந்தால் 4 எடுத்துக்கோங்க. நான் குட்டி குட்டி வெங்காயன்றதுனால நிறைய எடுத்துக்கிருக்கேன். பூண்டு சின்ன பூண்டாக இருக்கவே 2 எடுத்திருக்கேன். இல்லைனா நீங்கள் ஒரு கை அளவு பூண்டு உரித்து அதில் போட்டுக்கோங்க. பூண்டு அதிகமாக இருந்தால் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. பச்சை மிளகா 2 சேர்த்துருக்கேன். 1/2 கிலோ சங்கரா மீன் எடுத்திருக்கேன். நான் மீன் குழம்பு தண்ணியாக தான் செய்வேன். உங்களுக்கு வேணும்னா குழம்ப சுண்ட வச்சுக்கோங்க, அப்போ திக்காயிடும். இந்த மீன் குழம்பு 4 பேருக்கு ஒரு 3 வேளைக்கு கரெக்டாக இருக்கும். தாளிக்கிறப்பையும் கருவேப்பிலை போடுங்க. குழம்பு நல்லா ஃபினிஷ் ஆகிட்ட அப்புறமும் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா வாசனையாக இருக்கும். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அது வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மீன் சேருங்க. மீன் சேர்த்த விடணும், தண்ணி வரும் குழம்புல. அதனால் அதுக்கேற்ற மாதிரி குழம்ப கொஞ்சம் திக்கான வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீனை சேருங்க. தண்ணியாக இருக்கிறப்பே நீங்கள் மீனை சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் தண்ணி ஆகிடும் குழம்பு. உங்களுக்கு தேவையான அளவு வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு மீனை போடுங்க. மீன் குழம்பு காரம் அதிகமாகிட்டால் தேங்காய் 2 தேங்காய் ஸ்லைஸ் எடுத்துக்கிட்டு ஜீரகம் ஒரு பிஞ்ச் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதை சேர்த்துட்டிங்கன்னா காரம் அதிகமாக இருந்தால் கம்மியாக இருக்கும். தேங்காய் சேர்த்தா குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்புல மீனை போட்டுட்டு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். மீன் வெந்துடும். சங்கரா மீன் சீக்கிரத்தில் வெந்துடும். நீங்கள் ரொம்ப வேக வச்சிட்டிங்கன்னா மீன் பிஞ்சு பிஞ்சு போயிடும். தேங்காய் அரைச்சி ஊற்றி மீன் குழம்பு செஞ்சிங்கன்னா அன்றைக்கே சாப்பிட்டுடணும், மறுநாள்லாம் வச்சு சாப்பிட முடியாது. தேங்காய் இல்லைன்னா 2 நாள் கூட மீன் குழம்பு வச்சு சாப்பிடலாம். மீன் சேர்க்கறதுக்கு முன்னாடி உப்பு, தேவையான அளவு பெருங்காயம், மிளகு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க.